சாயிராம். நம்பிக்கை நமக்குள் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகமே நம் பக்கம் இருக்கிற மாதிரி அனைத்தும் நமக்கு சாதகமாக இருக்கும். நம்பிக்கையோடு முன்னேறுபவர்களுக்கு இடையூறுகள் தாமதம்தான் தடையாக வருவதாக இருக்கவே இருக்காது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்றே உன் மனம் குளிரும் ஆனந்த செய்தியை இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, நன்றி உணர்வோடு இரு. நன்றியோடு நீ இருக்கும் எப்பொழுதும் அந்த சிந்தனை உன் மனதில் இருந்தால் பெரிய சந்தோஷ நிகழ்வுகள் எப்பொழுதுமே உன் மனதில் நிரம்ப நிரம்ப வந்து கொண்டே இருக்கும். நன்றி செலுத்தும் மனமுடையவர்களுக்கு வாழ்வு எதிர்பார்த்ததற்கு மேலாக அனைத்தும் கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, நன்றி உணர்வோடு நீ வாழ ஆரம்பித்தால் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை உன்னால் மிக பிரம்மாண்டமாகவே காணலாம். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமென்றால் முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு. முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடவே விடாதே. தோல்வி என்பது ஒரு இடைவெளி மட்டும்தான், அது முடிவு அல்ல என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நீ இருந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. வெற்றியாளர்கள் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்கவே மாட்டார்கள், அவர்களே அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவார்கள். அதுதான் வெற்றிக்கான முதல் ரகசியமாகவே இருக்கும். உன்னுடைய கனவுகளை நீ நிஜமாக்க வேண்டுமென்று விருப்பப்பட்டால் தைரியமாக ஒரு முதல் அடியை எடுத்து வைத்துவிடு என் பிரியமே. வாழ்க்கை உன்னை எவ்வளவு தள்ளினாலும் எவ்வளவு கீழே தள்ளினாலும் எப்பொழுதும் மீண்டும் எழுவதை மட்டும் மறந்து விடாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உன்னுடைய சிந்தனையை மாற்ற கற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய வாழ்வே உனக்கு சாதகமாகவே மாறும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணம் மட்டும் உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் உனக்கான தோல்வி என்பது நிச்சயப்பட்ட உண்மை. நீ முயன்று செய்து கொண்டே இருந்தால், முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி என்பது உனக்கான உறுதி செய்யப்பட்ட ஒன்று. வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் அது வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ வளர்வதற்காக, வெற்றி அடைவதற்காக, பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்ப்பதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய கனவுகளை உன்னுடைய பயத்துக்காக தியாகம் செய்து விடாதே என் பிரியமே. பயத்தை உன்னுடைய கனவுகளுக்காக தியாகம் செய்ய கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய பயத்தை உன் கனவுகளுக்காக தியாகம் செய்ய கற்றுக்கொள். வெற்றி என்பது உழைப்புக்கான பரிசு. அதை பெற்றுக்கொள்ள முயன்று செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. நீ விழுவதில் தவறே இல்லை என் பிரியமே. ஆனால் மீண்டும் எழுவதில்தான் உன்னுடைய வலிமை இருக்கிறது, உன்னுடைய மன வலிமை நிரம்பி இருக்கிறது. வாழ்க்கை ஒரு பயணம்தான். கடைசி நிமிடம் வரை விடாமுயற்சியோடு நீ பயணிக்கத்தான் வேண்டும். பயணம் செய்து கொண்டே வாழ்ந்தாகத்தான் வேண்டும். வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற வேண்டுமென்றால் உன்னுடைய மனதை நேர்மறையாக மாற்ற கற்றுக்கொள். முடியாது என்று நீ நினைத்ததை செய்ய முயற்சி செய்து கொண்டே இரு. நீ முடியும் என்று நீயே உணர்ந்து கொள்வாய். ஆம் என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க நினைக்காதே. வெற்றி என்பது கோபத்தால் கிடைத்து விடாது என் பிரியமே. உன்னுடைய பொறுமையாலும் உன்னுடைய நம்பிக்கையால் மட்டுமே கிடைக்கும் அந்த வெற்றி. எனவே
கோபப்படாதே, பொறுமையாக இரு, நம்பிக்கையாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நிகழ்த்தி வைப்பேன் உன் சாயி தேவா. உன் கனவுகளுக்கு நீ மட்டும்தான் உரிமையாளர். அதை யாரிடமும் விட்டு கொடுத்து விடாதே என் பிரியமே. உன் கனவை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக உன் கனவை மாற்றியும் கொள்ளாதே. உன்னை நம்பு. நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் இந்த உலகமே உன்னை நம்ப ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய வேண்டுமென்றால் சிறிய முயற்சிகளையே ஆரம்பமாக வைத்துக்கொள். ஆம் என் குழந்தையே, சிறிய முயற்சிகளை ஆரம்பமாக வைத்துக்கொள். இன்று உன்னுடைய உழைப்பை வைத்து நாளைய வெற்றியை நிச்சயமாக நீ உருவாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் முன்னேற மற்றவர்களைப் போல நினைக்காதே. உன் பாதையை நீயே உருவாக்கு. உனக்கு எது வேண்டுமோ அதை நீயே தெளிவாக தயார்படுத்திக்கொள். நீ முயற்சி செய்யும் வரை தோல்வி வெற்றியாகத்தான் உனக்கு மாறும். நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாகவே மாறும். கனவுகளுக்கு விலையே இல்லை என் பிரியமே. ஆனால் அதை அடைவதற்கு உழைக்க வேண்டிய கட்டாயம் மிக அதிகமாகவே இருக்கிறது. உழைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் உழைப்பிற்கான ஊதியம் பரிசாக பிரம்மாண்ட வாழ்வாக உனக்கு கிடைக்கும். வெற்றியாளர்கள் தோல்வியால் பயப்படவே மாட்டார்கள் என் பிரியமே. அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை தான் கற்றுக்கொள்வார்கள். இதுதான் அவர்களுடைய வெற்றியின் சூட்சம ரகசியம். உன் முயற்சியை மற்றவர்கள் பாராட்டவிட்டாலும் இல்லை என்றாலும் கவலையே படாதே. வெற்றி வந்த பிறகு இந்த உலகமே உன்னை பாராட்டும். அப்பொழுது மற்றவர்களும் உன்னை பாராட்ட செய்வார்கள். வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் என் பிரியமே. கஷ்டமும் நஷ்டமும், இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்வு. ஆனால் விடாமல் முன்னேறுவதுதான் மிகப்பெரிய வெற்றி. எது வந்தாலும் முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. உனக்கு துணையாக 8 திக்கிலும் இருந்து உன்னப்பா நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் உன் பாதையை நீயே தேர்வு செய். உனது ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை கட்டமைக்கும். உன்னுடைய நம்பிக்கையே உனக்கு மிக பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும். எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த பல வெற்றிகள் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீயாக உன்னிடமிருந்து துவங்க கற்றுக்கொள். மாற்றம் உன்னால் தான் உருவாக வேண்டும். தோல்வி ஒரு முடிவு அல்ல என் பிரியமே. அது வெற்றிக்கான படிக்கல் மட்டுமே. நீ வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் உன் பயத்தை விடு. உன் முயற்சியை அதுவே இரட்டிப்பாக செய்யும். வாழ்க்கை என்பது ஒரு சவாலான விஷயம்தான். அதனை சந்திக்க தயாராக ஆகு. வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைத்து விடாது. ஆனால் அதை தேடி செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றுதான். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், அந்த எண்ணம் உன் மனதில் எழுந்தால், உன்னுடைய பழக்க வழக்கங்களை முதலில் மாற்ற கற்றுக்கொள். உன்னை மாற்ற கற்றுக்கொள். பிறகு உன் வாழ்வு தானாகவே மாறிவிடும். நீ நினைத்த மாதிரி. நம்பிக்கை அது மட்டுமல்ல, முயற்சி இருக்கும் வரை சாதிக்க முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அனைத்துமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். ஒரு சிறிய மாற்றமே பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள். சிறிய மாற்றத்தை உன்னிலிருந்து ஆரம்பி. உனக்கான பெரிய மாற்றம் மிக பிரம்மாண்டமாகவே உன் வாழ்வில் உருவாகும். நேர்மறை எண்ணத்தோடு இரு. நேர்மறை சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக வாழ்வே உனக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியை மிக பிரம்மாண்டமாகவே உனக்கு கொடுக்கும். ஆம் என் குழந்தையே, சந்தோஷமாக இரு. வாழ்க்கை என்பது போட்டியல்ல, அது ஒரு பயணம்தான்.
உன்னுடைய வேகத்தில் நீ சென்று கொண்டே இருந்தால் அது வெற்றிகரமான பயணமாகவே இருக்கும். ஒரு சிறிய மாற்றமே பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். வெற்றிக்கான ஆரம்பம் நீயாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னுடைய வெற்றியை பார்த்து மெய்சிலிர்த்து நிற்பார்கள். உன்னுடைய பிரம்மாண்ட வெற்றியை பார்த்து ஆச்சரியத்தின் உச்சத்தில் உறைந்து நிற்பார்கள். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் துணையாக. குழந்தையே, பக்தி என்பது உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்ததான் தவிர உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல. செய்யாத தவறை உன்மேல் சுமத்தி உன்னுடைய விளக்கத்தை ஏற்காத சமயத்தில் மனதை அமைதிப்படுத்திக் கொள். ஏனென்றால் உன் மீது சுமத்தப்பட்ட பழி தானாகவே விலகிவிடும். ஒரு நாள் நிதானமாக இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும். அதை விட்டுவிட்டு கோவப்படுவதாலோ மனவேதனைப்படுவதாலோ மற்றவர்களிடம் உன்னை நிரூபிப்பதாலோ எதுவுமே மாறிவிடப் போவதில்லை. நடப்பது நடந்துதான் தீரும். நீ எப்பொழுது எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த நேரத்தில் அது நிகழவே நிகழாது. நீ எதிர்பாராத நேரத்தில் நிகழ்வதுதான் அதிசயம். அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். அதுவரை காத்து கொண்டிரு என் கண்மணியே. நிதானமாக காத்திரு. உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியது, நீ விருப்பப்படுவது, பிரார்த்தனை பண்ணுவது எல்லாமே உனக்கு நடைபெறும். துரோகத்தால் பலர் வீழ்ந்து இருக்கிறார்கள். அப்படி வரலாறும் உண்டு என் பிள்ளையே. ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் இருக்கவே செய்கிறது. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்குவதற்கு முன் அவர்களை விட்டு விலகி இருக்க கற்றுக்கொள்வது மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. நீ தடுக்கி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கிவிட யாருமே வரவில்லை என்றாலும் நீ நிமிர்ந்து சீராக நடை பயிலும் பொழுது உன்னை தடுக்கி விழ வைக்க யாராவது ஒருவர் நிச்சயமாக வருவார்கள் குழந்தையே. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடும் தைரியமாகவும் உன்னுடைய நடையை செல்லிக்கொண்டே இருந்தால், போராடிக்கொண்டே இருந்தால் உனக்கான தடைகளும் தடங்கல்களும் எதுவுமே உன்னை நெருங்கவே முடியாது. ஒரு ஊரில் ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் பொழுது வந்து கலங்கி நிற்பான். அப்பொழுது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாமே சரியாகிவிடும் என்பாராம். அவனுக்கும் சில நாட்கள் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாது போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், ஏம்பா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளவுதானே அப்படின்னு கேட்கிறாய்? எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமா முடிஞ்சு விடுகிறதே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்னால் பிரச்சனைனா மிகவும் கண்கலங்கி விடுவாய். நீ கலங்கும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று சொன்னவுடன் உன் மனமும் இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்துவிடும். நீ அப்படி இருந்ததால் இப்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி வந்து நின்றாலும் அதற்கான தீர்வு மட்டுமே உனக்கு தெரிகிறது. அதே போல என்னுடைய சின்ன வயதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க ஆளே இல்லை. அதை தவிர என்னை மேலும் பயமுறுத்த நிறையவே ஆள் இருந்தார்கள். அதனால்தான் மகனே, நான் உன்னிடம் நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை என்னிடம் கொண்டு வந்தாலும் இவ்வளவுதானா என்று கேட்பேன். நீயும் உடனே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவாய் என்று கூறினாராம் அந்த தந்தை மகனிடம். என் குழந்தையே, நீயும் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா என்று நினைத்தால் நீ அங்கேயே நின்று விடுவாய் குழந்தையே. அடுத்த அடி உன்னால் எடுத்து வைக்கவே முடியாது.
உன் எண்ணம்தான் வாழ்க்கையாகிவிடும். ஆனால் இவ்வளவுதானா என்று நினைத்துப்பார். அனைத்தையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீ நிச்சயமாக செல்வாய். இதுதான் குழந்தை வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவனமாக செயல்படு என் குழந்தையே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ ஏமாந்து நிற்கும் பொழுதுதான் சிந்தனையே செய்கிறாய். இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் என்று சிந்தனை செய்கிறாய். நீ எப்பொழுதும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாக வந்து சேரும். ஆனால் அதற்கான தீர்வு நிச்சயமாக உனக்கு எட்டாது. அர்த்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகளால் தான் 1000 சந்தோஷங்கள் தொலைந்து விடுகிறது. எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைத்திருக்கும். உண்மையே எப்பொழுதும் பேசு. உன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். இந்த இரு வழிகளாலும் நிச்சயமாக ஒருவன் இறைவனின் சன்னதியை அடைய முடியும். மற்றவர்களின் செயல்களில் எப்பொழுதுமே குறைகளை மட்டுமே காணாதே. மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறவன் தனக்குத்தானே வாழ்க்கையில் குழியை பறித்துக் கொள்கிறான் என்றுதான் அர்த்தம். எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கின்றானோ அவன்தான் நினைத்ததை நிச்சயமாக அடைவான். உன்னுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது குழந்தையே. எல்லாவற்றையுமே இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்று உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் யார் மீதும் அதிகமாக அன்பை வைக்காதே. பின் அந்த அன்பே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பே இல்லாத மனிதனாகவும் வாழ்ந்து விடாதே, மாறிவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையே நரகமாகிவிடும். எப்பொழுதுமே உற்சாகமாக இரு என் குழந்தையே. மகிழ்ச்சியான பாதையில் நீ பயணிக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் மிக விரைவில் நீயே என்னிடம் ஓடி வந்து உன் வாயால் சொல்லுவாய், சாயிநாதரே, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. குழந்தையே, நீ என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் பரிபூரணமான ஆசிர்வாதம் பெற்ற அன்பு குழந்தை. நீ ஜெயமாக எல்லா ஆரோக்கியத்தோடு செல்வ வளமும் பெற்று சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். சீரும் சிறப்புமாக நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கையை பெறத்தான் போகிறாய். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன? உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும். மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக
வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். பொய் அல்ல குழந்தையே, இது நிஜமான உண்மை. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நம் அனைத்து சாயன்பர்களுக்கும் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கட்டும். எல்லோரும் சாயப்பாவிடம் கூட்டு பிரார்த்தனை செய்து. கண்மணியே, உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என்னுடைய முழுமையான அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் வாழ்வில் மங்களகரமான பல செயல்கள் அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதை எதுவோ அதை மட்டுமே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக
எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உனக்கு உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ உன் வாழ்க்கையையும் உன் நாளையும் துவங்கப் போகிறாய். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு சுபமாகவே நடக்கும்.